1941 நந்தாதேவி நேஷனல் பார்க் உத்தரகண்ட். அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எப்பயும் போல காட்டை கண்காணிக்கிறதுக்காக அன்னைக்கு ஃபாரஸ்ட்குள்ள போறாரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் அந்த காட்டுக்குள்ள காத்துட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ரூப்குண்டா ஏரியில நிறைய எலும்பு கூடுகள் இருந்ததை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. உடனடியா அந்த விஷயத்தை அப்ப இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அவர் சொல்றாரு. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள் எல்லாமே 2ஆம் உலக போர்ல இறந்து போன ஜாப்பனீஸ் வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பின்னர் சுதந்திரத்துக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு 300க்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்றாங்க கவர்மெண்ட். அந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலும்பு கூடுகள் காயம்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து 38 எலும்பு கூடுகள் சாம்பிள் எடுத்துட்டு போய் அதுல DNA டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த 38 எலும்பு கூடுகள்ல 23க்கும் மேற்பட்டோர் சவுத் ஏசியனாகவும் ஒருத்தர் சவுத் ஈஸ்ட் ஏசியனாகவும் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் இருந்து வந்ததா கண்டுபிடிக்கப்படுது. ஆனா இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து வந்த மக்கள் அங்க எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்கன்றத இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அங்க எலும்பு கூடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.